தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் தலைமையில் தற்பொழுது கூட்டணி தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் தேமுதிக தொகுதி பங்கீட்டு குழுவோடு இந்த ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேமுதிகவினுடைய கூட்டணி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் விஜயகாந்தும் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் லாவண்யா இணைந்திருக்கிறார். லாவண்யா, இரண்டாவது நாளாக இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்றிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கு ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, விரிவாக சொல்லுங்கள் லாவண்யா. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அக்கட்சி அலுவலகத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்திருந்தார். இந்த ஒரு வருகையானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்று முதல் முறையாக அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து திரும்பிய பின்னர் விஜயகாந்த் அக்கட்சி அலுவலகம் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இன்று மீண்டும் வருகை தந்திருக்கிறார். இன்று கட்சி கூட்டணிக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதில் மிக முக்கியமாக அந்த குழுவில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி, அதே போன்று தேமுதிகவின் அவை தலைவர் டாக்டர் இளங்கோ, அதே போன்று துணை செயலாளர் திருப்பூர் அக்பர் ஆகியோர் வந்து பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிகவின் துணை செயலாளர், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அதற்கு தலைவராக இருந்த LK சுதீஷ் அவர்கள் தற்பொழுது வரை தேமுதிக அலுவலகத்திற்கு வரவில்லை. அதே போன்று தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தும் தற்பொழுது வரவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் இல்லாமல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த குழுவுடன் வந்து தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றே தேமுதிக அதிமுக இடையேயான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஒரு ஆலோசனையானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றுக்குள்ள தேமுதிக அதிமுக இடையேயான கூட்டணியானது இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இந்த கட்சி அலுவலகத்துக்கு வந்து சந்திக்கலாம் என்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக தலைவர் இந்த ஆலோசனை முடிந்த பின்பு கூட்டணி தொடர்பான ஏதேனும் முக்கிய அறிவிப்பு வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மனோஜ். லாவண்யா, பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தற்பொழுது விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னும் 2 நாட்களுக்குள்ள தேமுதிக அதிமுகவோடு சேருமா இருக்கிறதா அப்படிங்கிற விவரங்கள் முழுமையாக தெரிய வரும் அப்படிங்கிற விவரங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய கூட்டத்தில் இன்றைக்கே முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அந்த முடிவுகள் இன்றைக்கே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா லாவண்யா? அதாவது நேற்றே வந்து இந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக தேமுதிக அதிமுகவுடனான கூட்டணியில் தான் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் கூடுதல் இடங்களை தேமுதிக எதிர்பார்த்ததன் காரணமாக பேச்சுவார்த்தையானது இழுபறியில் இருந்தது. இந்த சூழலில் தான் திமுகவுடனும் தேமுதிக கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதற்கு ஒரு முகாந்திரமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரடியாக விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் சந்தித்து உடல்நிலை விசாரித்தது மட்டுமல்லாமல் அரசியல் தொடர்பாகவும் பேசியதாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதனை உறுதி செய்யும் வகையில் தேமுதிகவின் பொருளாளராக இருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அது தொடர்பாகவும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அரசியலும் பேசப்பட்டது என்று வந்து தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் திமுகவுடனும் ரகசிய பேச்சுவார்த்தையானது தேமுதிகவின் சார்பில் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் முழுமையாக முடிவடையாத நிலையிலேயே அந்த பேச்சுவார்த்தை முற்றிலுமாக முறிவினை வந்து சந்தித்தது. அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவுடன் கூட்டணியானது வந்து இறுதி செய்யப்பட்டது. இந்த ஒரு விஷயமானது நேற்று தொடர்ச்சியாக ஊடகங்கள் மூலமாக செய்தியாக வெளிவந்தது. அதன் நிலையில் இன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்றே அதற்கான ஒரு முகாந்திரமாக அதிமுக சார்பில் சில நிர்வாகிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வருகிற 5ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னராகவே அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 6ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பாஜகவின்
பிரதமர் வேட்பாளராக ஏற்கனவே பலரால் சொல்லப்பட்டு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுடன் அவர் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக சொல்லப்பட்டது. அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவுடனான கூட்டணியானது இறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இதற்கான ஒரு அறிவிப்பினை அவர்கள் வெளியிட முடியும். எனவே 5ஆம் தேதிக்கு முன்னராகவே இந்த ஒரு அறிவிப்பானது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதிகாரப்பூர்வமான உடன்பாடு கையெழுத்தாவது 2 நாட்கள் தள்ளி போகலாம். ஆனால் கூட்டணி தொடர்பான அந்த இறுதி செய்யப்பட்டதன் முடிவின் அறிகுறியாக அதிமுக நிர்வாகிகள் நேரடியாக தேமுதிக அலுவலகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. மனோஜ்.